பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. சோதரன், தேவ சமூகத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அடுத்தவர் குறைகளை நாம இருதயத்தில் வைத்துக் கொண்டிருப்போம் என்றால் அவர்களுடைய சோதரம் ஒருவேளை அவங்க செஞ்சது தப்பாக இருக்கலாம், ஒருவேளை அவங்க செய்தது உங்களுக்கு ஒருவேளை கஷ்டத்தை கொடுத்து இருக்கலாம், ஒருவேளை அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு வேதனையை கொடுத்திருக்கலாம், பல நஷ்டங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆனாலும் அவர்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறது, அவர்களை நேசிப்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு கற்று தந்திருக்கிறார். அவர் பாவிகளை நேசித்தது போல நீங்களும் அவர்களை நேசிக்க வேண்டும் என்று கர்த்தர் கற்று தருகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளைகள், உங்கள் சோதரம் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், உங்கள் குறைகள் மன்னிக்கப்பட வேண்டுமானால், நிச்சயமாக வசனத்தை உங்களுக்கு தெளிவாய் சொல்லுகிறேன், நீங்கள் அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும், உங்கள் சகோதரர்களுக்கு மன்னிக்க வேண்டும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர்களுக்கு மன்னிக்க வேண்டும், உங்கள் சபையில் ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் என்ன செய்யுங்கள், மன்னியுங்கள். தேசத்தில் யாரையும் உங்களுக்கு விரோதமாக கிரியை செஞ்சாலும் அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாய் நீங்கள் மன்னியுங்கள். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார்.